இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. தேமுதிக மேல எங்கேயாவது லஞ்சம் ஊழல் வழக்கு இருக்கா? தேமுதிக மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கா? தேமுதிக மேல கனிம வள கொள்ளை வழக்கு இருக்கா? எங்கேயாவது தேமுதிக மேல மணல் கொள்ளை நடத்தியதாக ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா? தேமுதிக மேல கஞ்சா போதை வழக்கு ஏதாவது இருக்கா? தேமுதிக மேல பாலியல் வன்கொடுமைகள் செய்ததாக எங்க தொண்டர்கள் மேல கூட ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா? எங்க பார்த்தாலும் ஒரு கள்ளச்சாராய கட்சி தான், ஏதாவது வழக்கு இருக்கா? சட்ட ஒழுங்கை இவங்க சீர்கெடுத்துட்டாங்கன்ற வழக்கு இருக்கா? பொது உடைமைகளை அடிச்சு உடைச்சாங்க தேமுதிக, ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா? எதுவுமே இல்ல இல்ல இல்ல. அப்ப இந்த கட்சி எப்படி டேமேஜ் பண்ண முடியும்? வேற வழியே இல்ல. ஒரே வார்த்தை பேரம். அதை தவிர வேற ஒண்ணுமே அது சொல்றதுக்கு இல்லை என்பதால் அந்த வார்த்தையவே திருப்பி 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 சொல்லி அரைச்சாமாவையே அரைச்சிட்டு இருக்கு. மற்றவங்க தான் எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும்னு பேசினா அது கூட்டணி பேச்சுவார்த்தையா. அதே உரிமையை தேமுதிக கேட்டா பேரம். என்ன நியாயம்? என்ன இது? நீர் என்ன எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அதனால எந்த பேரத்துக்கும் தேமுதிக அடிப்படையாது, எதற்கும் தேமுதிக அடிப்படையாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்கின்ற பரம்பரையில் மதுரையில் பிறந்த வெற்றியின் மனைவியாக அதே தைரியத்தோடு அதே வீரத்தோடு அதே நேர்மையோடு யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் தேமுதிகவுக்கு என்று அந்த உரிமையும் அந்த நியாயத்தையும் தான் நாங்க பேசுவோமே ஒழிய நீங்க சொல்வது போல கீழ்த்தரமான கட்சி தேமுதிக இல்லை என்பதை ஆணித்தரமாக நான் பதிய வைக்கிறேன். அது என் கடைக்கோடியில் இருக்கும் என் தொண்டருக்கு அது தெரியும். அதனால கேப்டன் யாரு சிந்திச்சு பாருங்க. சொந்தமா சம்பாதிச்ச காசை மக்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவத்த கரங்களுக்கு இன்னைக்கு விஜய பிரபாகர் ஏன் வரலன்னு நீங்க நினைக்கலாம். அவர் இன்னைக்கு மதுரையில இருக்காரு. அவர் தலைமையில இன்னைக்கு 3 கல்யாணம், திருமலை நாயக்கருக்கு பிறந்த நாள். அதனால சிலைக்கு மாலை போட போயிருக்காரு. அதனால தான் வர முடியல. அதனால் எனக்கு பிறகு விஜய பிரபாகர் கொண்டு சிவி சண்முக பாண்டியன் இருக்கிறார் என்பதை சொல்றேன். அதனால 2 ஆம்பளை பிள்ளை சிங்க குட்டிங்க அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க 2 பேருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உங்க அன்னைக்கு இறுதி மூச்சு வரைக்கும் ஒரே ஒரு வேலை தான், என் தொண்டர்களாக உங்களுக்காக வாழ்வது வாழ்வது வாழ்வது. இதுதான் என்னுடைய கடமை, கண்ணியம் எல்லாமே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே உங்களுக்காக எல்லாரும் நாங்க இருக்கோம். எங்களுக்கு நீங்க இருக்கீங்க, அது போதும். யாருக்கும் எதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை என்பதை சொல்லி நம்ம தலைவர் எப்பொழுது